மா சீக்கிரமா டைம் ஆச்சு. எவ்வளவு நேரம்? எதுக்கு இவ்வளவு நேரம்? சீக்கிரம் எழுந்திரிச்சிருந்தாதான் என்ன? நீ போற வேலைக்கு நான் எழுந்திரிச்சு செய்யறதே பெருசு. இதுல வேற சீக்கிரம் எழுந்திருக்கணுமா? எல்லாம் இன்னும் முடியல என்னால. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவ் போடு. ஏன்? கீர்த்திக்கு தினேஷ்க்கு ஜாதகம் பார்க்க போறோம். அதுக்கு எதுக்குண்ணா? நீ மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே? ஏன்னா வீட்டுக்கு பெரியவன், நீ கூட இருக்கணும்ல. வீட்டுல இருக்க பெரியவனை இதுக்குதான் யூஸ் பண்ணுவீங்களா? சண்டே எல்லாம் லீவ் கிடையாது, வாய்ப்பே இல்லை. நீ போயிட்டு வா. ஏண்டா எல்லாத்துக்கும் ஒண்டியே என்னவே அனுப்புங்க. நாளைக்கு உங்களுக்கு யாரும் வர வேணாமா? உன்னோட சின்ன பையன் தானே தினேஷ், அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போறான். ஆனா நீ இன்னும் அந்த சோபா கடையே கட்டிட்டு அழுவு. வேண்டாமா, என்னை பேச வைக்காத. தினேஷ்க்கு என்ன சும்மா வேலை கிடைச்சிச்சு? சித்தப்பா காசு கட்டி அந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு. சித்தப்பா மட்டும் இல்லைன்னா அவன்லாம் யார் மதிப்பா? அவன் கூட என்ன கம்பேர் பண்ற? உன்னே அப்ளை பண்ண சொன்னேன். நீதான் பெரிய எவனாட்டா சொந்த பிசினஸ் பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு நாய் மாதிரி தெரியுற. ஓடுறது நான் தானே, உனக்கு என்ன பிரச்சனை? ஓடி என்னடா பிரயோஜனம்? உனக்கு இல்ல எனக்கு இல்ல. தினேஷ்காவது அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருந்துச்சு. ஆனா அவன் கூட பிறந்தானே, அவனுக்கு என்னடா இருந்துச்சு? உன்ன மாதிரிதானே அவனே படிக்க வச்சேன். படிச்சான், நல்ல வேலைக்கு போனா, அவன் செலவு போக மாசம் 20,000 வீட்டுக்கு கொடுக்குறான். ஆனா நீ வாங்குற சம்பளமே வெறும் 15,000 ரூபாய் தான். அவனை ஐடிக்கு படிக்க வச்சு ஐடி வேலையில சேர்த்து விட்டீங்க. என்ன வெறும் டிப்ளமா தானே படிக்க வச்சீங்க. அப்ப இந்த வேலை தான் கிடைக்கும். இத படிக்க வச்சதுக்கே நீ ஒழுங்கா படிக்காம அரியர் வச்சிருந்த. இன்னும் உன்னை ஐடி படிக்க வச்சிருந்தா விளங்கி இருக்கும்டா. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் டிஃபன்டா, இந்த ரோசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. அம்மா அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? பழக்கம் போலதான்டா, என் கூட சண்டை கட்டிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போகாம போயிட்டான். உனக்கு வேற வேலையே இல்லை. சரி விடு, நான் எடுத்துக்கிறேன். இருடா, ஏன்? இது அவனுக்கு அவசர அவசரமா பண்ணது. உனக்கு நான் வேற பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. மாமா ஆமா போல உட்காரு. இருக்கட்டும். ஏமா தண்ணி கொண்டு வா. வரேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? அம்மா சீட்டு காசு கொடுத்து விட்டுச்சு. சரி ஒன்று. என்ன மாப்பிள்ள 2 மாசம் சீட்டு காசு சேர்த்து கட்டுறது கம்மியா இருக்கு போயிருக்கு? இல்ல மாமா, இந்த மாசம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டு. அடுத்த மாசம் எப்படியா சேர்த்து வந்துடுறேன். சரியா? மாமா, ஏய் மாப்பிள்ள, வாயா 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 உட்காரியா. ஏமா டீ போட்டு வா. சரிப்பா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். என்ன இருக்க வெயிட் போட்டே போறீங்க போல? நீ தான் பெருத்துட்டு போற. நானா நீங்களா? அப்புறம் என்ன மாப்பிள்ள விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, அம்மா கிட்ட ஏதோ 3 லட்ச ரூபாய்க்கு சீட்டை பற்றி பேசியிருந்தீங்களாமே. ஆமையா சொல்லியிருந்தேன், என்னமோ மாச தவளை ரொம்பக்கு இருக்கு, பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்கள் போட்டு விடுங்க, நான் கட்டிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சட்டி குடி. ஆமா, கார் வாங்கணும் கழிப்பட்ட? ஆமாம்மா, 1 மாதம் ஆகுது. அப்படியே வெரி குட் சந்தோஷம். சரியா? சரி மாமா, ஒர்க்குக்கு டைம் ஆகுது, நான் அப்படியே கிளம்புறேன். சரியா? அப்பா நானும் அப்படியே காலேஜ் கிளம்புறேன். அப்படியா? மாப்பிள்ள காலேஜ் வழி தான் நீங்க போறீங்க? ஆமாம், அந்த பக்கம் தான். பாப்பாவை இறக்கி விட்டுருங்க. சரி, இதில் என்ன இருக்கு? பேக் எடுத்துட்டு வரேன் மாமா. வரேன்ப்பா. போலாமா? வரேன் மாமா. சரி போயிட்டு வா. டேய், ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? வேலையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டே இருக்கணுமா? சோஃபான்னு மதியத்துக்குள்ள டெலிவரி ஆட மனுஷனா வர மாட்டேன். டேய் வைடா போன. தம்பி, நாளைக்கு வேலைக்கு போகும்போது நம்ம ரவியண்ண ஸ்டுடியோல 2 போட்டோ எடுத்துட்டு வா. எதுக்கு இப்ப தேவையில்லாம? எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? எல்லாம் எதுக்கு? 2 இடத்துல ஜாதகம் கொடுத்துருக்கேன், அவங்க போட்டோ கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இப்ப என்ன அவசரம்? நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம்லாம் பண்ணுவேன். டேய், ஏற்கனவே எரும கடை வயசாகுது, இப்படியே ஒண்டி கட்டியா இருக்கலாம் நினைப்போம். நான் அப்படி இருக்கனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு அப்புறம் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு எதனா நல்லது பண்ணணும்லடா. உன் சின்ன பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணணும், அதுக்கு இடத்துல இருக்க நான் தான். அதனால எனக்கும் பண்ணணும்னு பேசிட்டு இருக்க, அதானே? நீ அவனுக்கே பண்ணு. நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல சாமி. எனக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அவனுக்கே கல்யாணம் பண்ணு. ஊர் தப்பா பேசினா உன் பெரிய பையன் செத்துட்டான்னு சொல்லிடு.
உனக்கு சொல்ற கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லு, நானே கழுத்துட்டு சாகுறேன். நீ உன் சின்ன பையனுக்கே எல்லாம் பண்ணு, என்னை விட்டுரு. மா மோ விடுமா, அவன் தான் கேனத்தனமா ஏதாவது பேசுவான்னு தெரியும்ல, விடு. அட விடுமா, பாத்துக்கலாம், விடு. அவ்வளோவேம்மா சொல்லு, அவன் தான் எப்போ உங்களுக்கு கேனத்தனமா பேசிட்டுருக்கான். ம், சரி ஓகே, நான் பாத்துறேன். ஏய் உனக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்க, வந்துருச்சான்னு பாரு. எதுவுமே வரலையே. ஏய் நல்லா போடுறா, இப்பதான் சென்ட் பண்ண. வரலங்கிறேன். இங்க பாரு. ஏய் இது என் தம்பி நம்பர். நீ கிருஷ்ணான்னு உன் பேர் தான் காமிக்குது. எனக்கு என் தம்பிக்கும் ஒரே பேர் தான். நான் கிருஷ்ணகுமார், அவன் கிருஷ்ணகாந்த். நம்பர் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. ஏய் லாஸ்ட் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும்டி. சரி அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்க. ஏய் ஒரு அமௌண்ட் அனுப்புற கூட ஒண்ணா ஒழுங்கா அனுப்ப முடியாதா? சின்ன குழந்தையா நீ, இதே உட்கார்ந்து நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுமா? என் டென்ஷன் பண்ண பக்கத்துல வந்து உட்காரியா? நான் அவன்கிட்ட போய் எப்படி கேட்பேன்? இப்ப எதுக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வேலை என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. சாரி. இத கூட இப்படிதான் சொல்லுவியா? நீ சாரி கேட்கறது எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. மன்னிக்கணும்னே தோணல. ஏய் நேத்து சண்டை போட்டா அதனால இப்ப சாரி கேக்குறேன். வேற என்ன பண்ணனுங்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? இப்படி மூஞ்சி இழுத்து வச்சுட்டு பேசுறல்ல, அதான் பிரச்சனை. இப்படி பேசினா யார் உன்கிட்ட பேசுவா? சரி நீயும் பேசாத. என் அம்மா என்கிட்ட பேசுறது இல்ல, ஹேமாவும் பேசுறது இல்ல. எனக்கு பிடிச்சவங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. எனக்கு இப்படிதான் பேச வருது, நான் என்ன பண்றது? அப்ப ஒத்துக்கிறியா உனக்கு பேச தெரியலன்னு? ஆமா எனக்கு பேச தெரியலதான். அதுக்கு என்ன பண்றது? நீ சொல்லி கொடு. எனக்கு புரியல. சின்னதுல இருந்து நான் அதிகமா பேசுறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனாலே நான் அமைதியாயிட்டேன். அமைதியானதுக்கு அப்புறம் நான் பேசுறத யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால கத்த ஆரம்பிச்சேன். கத்தி பேசும்போது எல்லாரும் கேட்டாங்க. அதனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். கத்தி பேசினா எல்லாரும் கேட்பாங்க, ஆனா கவனிக்க மாட்டாங்க. ஒரு கம்யூனிகேஷன்ல முக்கியமான விஷயமே கேட்கறது கிடையாது, கவனிக்கிறது தான். ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அவன் எப்படி பேசுறாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அதனால பார்த்து கவனமா பேசணும். ஒருத்தன் எவ்வளவு கெட்டவனாவே இருக்கட்டுமே, அவன் நல்லா பேசினா நல்லவன், அப்படிதான் இந்த ஊர் சொல்லும். பேச கத்துக்க. நான் என்ன பண்றது? ஒருத்தர்கிட்ட பேச போறப்ப இது சரியா தப்பான்னு நிறைய வாட்டி யோசிப்பேன். அந்த பயத்தினாலதான் கத்தி பேசுவேன். நம்ம எமோஷனலை வெளிப்படுத்துறதே நம்மளோட பேச்சு தான். இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்லாம் இல்ல. நமக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை பேசணும், அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த வாயை கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஓகே. நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், புரியவே மாட்டேங்குதுல்ல? ஏய் அதான் சொல்லிட்டீல, ஓகே சொல்லிட்டேன். இதை வேற எப்படி சொல்லணுங்கிற? நீயே சொல்லி கொடு. ஓகே எனக்கு புரியுது, நான் இனிமேல் பேசுறேன், நல்லா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. உனக்குலாம் புரியவே புரியாத, நீ திருந்தவே மாட்டடா. ச்சீ. டேய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வர வெள்ளிக்கிழமை லீவ் போட சொல்றா. டேய் உங்களுக்கு என்ன வேண்டா பிரச்சனை? அதான் சொல்றேன்ல, கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு பாக்குறது, அங்க போறது இங்க போறதுன்னு ஏதாவது போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சிம் கார்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? யாரோ வீடுனா கூட காரணம் சொல்லிடலாம். கூப்பிட்டு விட்டது என் தம்பி வீடு, அவங்ககிட்ட எல்லாம் என்னால காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுல ஹேமா வேற கல்யாணம் பண்ணா இவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கால நிக்கிறாளாம். கொஞ்சம் எடுத்து சொல்றா அவங்கிட்ட. என்னடா சொல்லுது? ஆமாடா, கல்யாண பேச்சு போயிருக்கும் போல. ஏன் மதத்தை கிருஷ்ணா மாமா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்குது. அதான் அம்மா அப்படி சொல்லிட்டு போகுது. டேய் உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிடுறா, மாமாட்ட சொல்லிடுவேன்டா நானு. மாமா கூப்பிட்டு போகாம இருந்தா அசிங்கமாயிடும். நம்ம பண்ணி தொலைங்க, போயிட்டு வந்துடும். வெக்கத்தை பாரு.
ஹலோ. ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுறேன். சொல்லுங்க என்ன? சும்மாதான். என்ன பண்றீங்க? நான் சும்மா தான் வீட்ல இருக்கேன். நீங்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸ்ல. சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? வீட்ல மாமா அப்ப இருக்காங்க. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்ப இந்த மாதிரி தான் பேசணும். ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ண அப்புறம் போய் பேசு போ. ஹலோ, டைம் ஆச்சு, பொண்ணை கூப்பிடவா? ஆ. மா, ஜூஸ் கொண்டு வா மாமாவுக்கு. அம்மாடி, மாப்பிள்ளைக்கு தான் முதல்ல கொடுக்கணும். பெரிய மாமாவுக்கு கொடு. எனக்கு சின்ன மாமாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏமா, இதானே கிருஷ்ணா மாமா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதானே எல்லாரையும் வர வச்சேன். கிருஷ்ண மாமா தான் பிடிச்சிருக்கு சொன்னேன். சொல்றது விவரமா சொல்ல மாட்டியா? விடு தம்பி, அவ என்ன பண்ணுவா? 2 பேத்துக்கு ஒரு பேரை வச்சிருக்கோம். தப்பெல்லாம் நம்ம மேலதான். எனக்குமே கொஞ்ச நாளா மனசு உறுத்திட்டு தான் இருந்தது. தலைச்சவனுக்கு எப்படி பேசி முடிக்கிறதுன்னு. சின்னவனுக்கு தான் ஹேம பொருத்தமா இருப்பா. பேசாம சின்னவனுக்கே பேசி முடிச்சிடலாமா? அக்கா, என்னக்கா சொல்ற? பெரியவருக்கு சின்னவருக்கு பொண்ணு கொடுத்து அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாப்ல? என்ன தப்பா நினைக்க மாட்டாப்லையா? அவன் எல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். விருப்பம் இல்லாம தான் வந்தான். அவன்கிட்ட அதான் பேசிக்கலாம். அடுத்து நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோமா? சரி மாப்பிள்ள, ஜூஸ் எடுத்து குடிங்க. இத்தனை நாள் பேசிட்டு இருந்தோம், முன்னாடியே சொல்ல மாட்டியா? சொல்லணும்னு தான் இருந்தேன். நல்லா சொன்னப்போ. அதெல்லாம் நீ எதுவும் நினைக்காத தம்பி. அவன் அப்படிதான். நாளைக்கு பாரு, தம்பி கல்யாணத்துக்கு அவன் தான் இழுத்து போட்டு செய்வான். சின்னவனுக்கு தான் ஹேம பொருத்தமா இருப்பான். எனக்கு சின்ன மாமாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். விடுமா, அவன் தான் கேனத்தனமா தான் பேசுவான்னு தெரியும்ல, விடு. டேய், சொல்லிருக்கலாம்லடா. சொல்லியிருந்தா மட்டும் புரிஞ்சிருக்க போகுதா உனக்கு? பரவாயில்ல போ. அவனை மட்டும் பார்த்துட்டு உன்னை விட்டுட்டேனடா. இங்க எல்லாருமே அப்படிதான்மா. பிடிச்சவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு பக்கத்திலே இருக்கவங்கள விட்டுருவாங்க. இருக்கட்டும், போய் அவன் பக்கத்துல இருப்போம். என்ன மாப்பிள்ள சார், பொண்ணு பார்க்க போனீங்க, ஓகே ஆயிடுச்சா? ஜாலி தான் இல்ல? ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணாம உள்ளுக்குள்ளே வச்சிருக்குது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நேத்தான் புரிஞ்சு. நான் சொல்லி இருந்திருக்கணும். எனக்கு தான் சொல்ல தெரியலையே. கல்யாணம் பண்ணிக்கலாமா?